காய்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னா கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். கொழுக்கட்டை எப்படி வைக்கிறதுன்னு காட்டு தரோம் உங்களுக்கு. ஃபிஷர்மேன் கொழுக்கட்டை. ஓகே, ஃபஸ்ட்டு தேங்காய் உடைக்கலாம். காய்ஸ் தேங்காய் உடஞ்சிடுச்சு. அப்புறம் திருவலாம் தேங்காயை திருவி தான் வைக்க முடியும். காய்ஸ் நாங்கள் கரைக்கு போயிட்டுருக்கோம் படகுல. கடலில் யாருமே இல்லை, நாங்கள் தான் தனியாக இருக்கோம். படகு ஓடிட்டே இருக்குது கரையை தேடி. பாருங்க காய்ஸ். காய்ஸ் தேங்காய் திருவி முடிஞ்சாச்சு. அப்புறம் சட்டியில் போட்டு நம்ம ரொம்ப பிசையணும். அப்போ தான் அதோட சாறு இறங்கும். அதை என்னென்னு சொல்லுவாங்க, பால்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் எடுக்கணும். இதில் போதுமான தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஒரு 3 கப்பு எடுத்துகிட்டு ரொம்ப நம்ம பிழியணும். காய்ஸ் தண்ணி இதோட போதும். நம்ம கைட்டு ரொம்ப பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் சாறு இறங்கும். அப்புறம் அந்த கோதை எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்க. அந்த கோதை நமக்கு தேவை இருக்குது. எதுக்குன்னா மாவு உறவும்போது இந்த கோதை தான் நம்ம போட போகிறோம் மாவில் மிக்ஸ் பண்ணி. காய்ஸ் அப்போ இந்த பாலை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். பால் சூடாகிற வரைக்கும் அது அடுப்பில் இருக்கட்டும். காய்ஸ் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சமையலறை. மசால் சாணம்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுருப்போம். இங்கே தான் மாவு இருக்குது. மாவும் சுகரெல்லாம் இங்கே தான் இருக்குது. எடுத்துக்கலாம் அதை. இது எங்களோட அறை. அப்புறம் அந்த தேங்காயை தட்டிட்டு நம்ம கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் காய்ஸ் நம்ம அடுத்து எடுக்க போகிறது சால்ட்டு. இது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் சால்ட்டு சுகரை கூட கொஞ்சம் போட்டுருவாங்க. நம்மளும் அதை தான் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை ரொம்ப கிளக்குனா தான் அந்த சுகரெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிடும். அப்புறம் மாவு தட்டலாம். மாவு தட்டிட்டு விரவலாம். மாவை ஃபுல்லாக தட்டி முடிஞ்சாச்சு. இனிமேல் விரவ போகிறோம். கேஸ் ரொம்ப விரவியாச்சு. இப்போ விரவி முடிஞ்சதும் ஒரு பிளேட்டில் எடுக்கலாம். பிளேட்டில் எடுக்கிறது எதுக்குன்னா அப்போ தான் போட ஈஸியாக இருக்கும். சட்டியில் வெளியே பெரிய சட்டியில் இருந்தால் தூக்கி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய்ஸ் இப்போ நம்ம அந்த தண்ணி பால் வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் போடுறோம் சால்ட்டு இதில். உங்கள் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் காய்ஸ் கொஞ்சம் நேரம் அப்படி அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் சூடாகிடும் அந்த பால் தண்ணி. இந்த சூடாகிடுச்சு பாருங்கள், கொதிக்குது. இனிமேல் தான் நம்ம அந்த கொழுக்கட்டை போட போகிற மாவை இதே மாதிரி பிடிச்சி தான் போடணும். அதில் இப்போ ரொம்ப சின்னதாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சின்னதாக போடுறோம். நாங்கள் இப்படி தான் போடுவோம். காய்ஸ் இவ்வளோ மாவு நமக்கு தேவை இருக்குது. எதுக்குன்னா கடைசியில் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப கட்டியாக இருக்கும் கொழுக்கட்டை. காய்ஸ் இது முடித்ததும் நம்ம ஊற்றிட வேண்டியதான். அப்போ தான் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும், இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது. காய்ஸ் அப்புறம் இனிமேல் அது கொதிச்சிடும். கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இறக்க வேண்டியதான். கொஞ்சம் கிண்டிட்டு இறக்கலாம். காய்ஸ் இறக்க போகிறோம். இப்போ முடிஞ்சிடுச்சு காய்ஸ், இறக்கிடலாம். அங்கே காய்ஸ் சாப்பிடலாம். காய்ஸ் 2 கரண்டி இருக்குது. எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு கரண்டி கொழுக்கட்டை கோரை, ஒரு கரண்டி எதுக்குன்னா களி கோரை. லாஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கல, அது கோர்றதுக்கா அந்த கரண்டி, குளிஞ்ச கரண்டி. இந்த கரண்டி இந்த கொழுக்கட்டை கோர்றதுக்கு. புரிஞ்சதா காய்ஸ்? பாருங்கள், இது சாப்பிட்றதுல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நாங்கள் வள்ளத்துல எல்லாம் ஸ்பூன் கொண்டு போக மாட்டோம். இதை எப்படி சாப்பிட முடியும் பாருங்கள் காய்ஸ். நாங்கள் சாப்பிட்ற ஸ்டைலே வேறு. எங்களுக்கு தேவை ஒரு கத்தி. இந்த கத்தி எடுத்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க, அதை லேசாக குத்திட்டு அப்படியே அழகாக சாப்பிட வேண்டியதான். ஒன்றுன்னா கடலை மாதிரி. காய்ஸ் டேஸ்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது காய்ஸ். இதே மாதிரி நீங்கள் வீட்டை பண்ண பாருங்கள் காய்ஸ். வள்ளத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இங்கே ஸ்பூனெல்லாம் கிடையாது. அதனால் எல்லோரும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், வேறு வழியே இல்லை. காய்ஸ் நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். சாப்பிட்ருக்காங்க அவங்க. இப்போ டைம் என்னென்னா ஒரு 8:30 ஆகிடும். காலை பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இதுதான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய் காய்ஸ்.